Hello friends, welcome back to our channel. Hello friends, இன்னைக்கு நம்ம கருவாடு சுண்ட வச்ச ஆனம் தான் பார்க்க போறோம். ஆனம்னா எங்க ஊர்ல குழம்பை தான் ஆனம்னு சொல்வோம். நான்வெஜ் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான டிஷ் இது. எங்கள் ஊரில் இதை பொரிக்கஞ்சட்டி ஆனோன்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா பொரிக்கஞ்சட்டின்னா வடை சட்டியை தான் எங்கள் ஊரில் பொரிக்கஞ்சட்டின்னு சொல்லுவோம். அந்த சட்டியில் இந்த குழம்பு வைப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் அப்படி ஆயிடுச்சு. இது நோன்பு காலங்களில் சஹர் டைமில் சாப்பிட்றதுக்கு இந்த குழம்பு நாங்கள் செய்வோம். மேக்ஸிமம் சஹர் டைமில் நம்மளுக்கு சாப்பிட பிடிக்காதில்ல, அந்த டைமில் இந்த கருவாட்டு குழம்பு செஞ்சு நம்ம சைடிஷாக நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம சாப்பாடை நல்லா சாப்பிட்லாம். அதுக்காகத்தான் இந்த குழம்பு அந்த நேரத்தில் செய்வாங்க. இந்த ரெசிபி செய்ய தேவையான கருவாடை தண்ணியில் ஊற போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிடலாம். ரொம்ப உப்பான கருவாடாக இருந்தால் வார்ம் வாட்டரில் ஊற போட்டு ஒரு 1/2 hour ஊற போட்டு அப்புறம் வாஷ் பண்ணி வச்சுக்கிடலாம். இப்போ நான் வாஷ் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். கருவாடு ஃப்ரை பண்ண எண்ணெயவே இந்த ரெசிபிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சு அது ட்ரை ஆனதும் இந்த ஆயிலை ஆட் பண்ணிக்கிடுவோம். இன்னும் எக்ஸ்ட்ரா ஆயில் ஆட் பண்ணணும். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இதுக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்க மாட்டோம். சின்ன வெங்காயம் தான் நம்ம ஆட் பண்ணணும். பெரிய வெங்காயம் இதுக்கு நல்லா இருக்காது. 2 கைப்பிடி அளவு நிறைய நான் சின்ன வெங்காயத்தை எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கறிவேப்பிலையும் சேர்த்து நான் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடலாம். வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்குற வரைக்கும் மட்டுமே நம்ம ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, கோல்டன் ப்ரௌன் வரைக்கும். இது கூட நான் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நாங்கள் உரப்பு கம்மியாக சாப்பிட்றதுனால 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கிறலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ நான் லெமன் சைஸில் புளி ஊற போட்டு அதை நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கருவாடு வச்சு செய்கிற எந்த ரெசிபிக்குமே ஃபஸ்ட்டே நம்ம உப்பு ஆட் பண்ணக்கூடாது. நம்ம கடைசியாக கருவாட்டோட உப்பு இறங்கின பிறகு அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கிறணும். இப்போ புளி கரைசல் நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கருவாடை அது கூட ஆட் பண்ணிக்கிறலாம். நம்ம கருவாடை ஃப்ரை பண்ணுறப்ப ரொம்ப கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரியே ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அந்த புளி கரைசலோட டேஸ்ட்டு கருவாட்டுக்குள்ளே நல்லா சோக் ஆகும். இப்போ நல்லா கொதிக்க விடலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு நம்ம செக் பண்ணிக்கிறலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நான் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உப்பு ஆட் பண்ணி நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து வத்தட்டும். இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ நம்ம சிம்மரில் வச்சு கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே மிதக்கணும். இந்த ரெசிபிக்கு அதுதான் ஹைலைட்டே. அந்த எண்ணெயை மேலே நம்ம சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சே நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு தெரியும் இதோட டேஸ்ட் என்னென்னு. நாம் ஊற்றின புளிக்கரைசலை பாருங்கள் நல்லா வத்திடுச்சு. இப்போ அந்த வெங்காயம் கருவாடு மிளகாய் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது. அதை பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம சாதத்தை நல்லா சாப்பிட்றலாம். சூப்பராக இருக்கும். 5 minutesலேயே சாப்பிட்டு முடிச்சிடலாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஆயில் எப்படி மிதக்குதுன்னு.
நம்மளோட கருவாடு சுண்ட வச்ச ஆணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவாடு சாப்பிடாதவங்களுமே சூப்பராக சாப்பிடுவீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் செஞ்சு பார்க்க சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய்.